சிலருக்கு சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியத்தை அவசரமாக முடிப்பதுதான் அவர்களுக்கு வழக்கமாக இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் அதுல இருக்கிறதான எந்த ஒரு காரியத்தையும் நினைத்து பார்க்காதபடிக்கு தமிழிலே சொல்வார்கள், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பதை போல அவசரமாக அவர்கள் இந்த காரியம் உடனே என்று சொல்லி அவர்கள் முடித்து விடுவார்கள். அது நிமித்தமாக பல்வேறு பாதிப்புகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கே மோசே குறிப்பிட்ட ஜனங்களை போய் கானான் தேசத்தை குறித்து பார்த்து விட்டு வரும்படிக்கு அவர் அனுப்புகிறார். அவர் அனுப்பும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதாய் இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லை என்றும் பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அந்த காரியத்தை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு ஆராய்ச்சியை அல்லது ஒரு பின்னணியத்தை குறித்ததான காரியங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்பட முடியும் என்பதற்காக அவர் ஆட்களை அனுப்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன காரியத்தை செய்தாலும் எதை முன்னெடுத்தாலும் நாம் முதலாவது அந்த காரியத்தை குறித்து ஆராய்ந்து அதில் இருக்கிறதான நிறை குறிகளை ஆராய்ந்து நாம் என்ன செய்தால் என்ன பாதிப்பு வரும் என்பதை யோசித்து ஆராய்ந்து அதற்கு பின்பதாக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எடுத்த உடனே எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி முடித்து விட்டு பின்பதாக தோல்வியிலே அமர்ந்திருந்து நஷ்டத்தில் அமர்ந்திருந்து வருத்தப்படுவர்களாக அல்ல, செயல்படுவதற்கு முன்பதாகவே நன்றாக ஆராய்ந்து செயல்படுகிறவர்களாக இருப்போம். ஆமென்.